முரட்டடி கொடுக்கப்படும் சனி 3 ராசிகள் லைஃபை தொலைச்சிட்டிங்களா? லார்ட் சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து கொண்டு தனது 3ஆம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஒன்றுக்கு ஒன்று மோதுவதாலும் கெடுபலங்களை சந்திக்கப் போகும் ராசிகள் குறித்து காண்போம். ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்களின் நகர்வு பேச்சு கிரகங்கள் 12 ராசிகள் மீது பார்க்கும் பார்வை மறந்து இருந்து பார்க்கும் திறன் போன்ற பல்வேறு காரணங்களால் சில ராசினருக்கு நன்மை சில ராசினருக்கு தீமை நடக்கிறது. அப்படி கிரகங்களின் மெதுவாக நகரக்கூடிய சனி பகவான் பார்க்கும் ராசிகளுக்கு அவர்கள் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். சனி பகவான் நான் சஞ்சரிக்கும் இடத்தில் இருந்து 7ஆம் மற்றும் 10ஆம் இடத்தில் பார்க்கும் பார்வை சிறப்பு மிக்கது. இப்படி பார்க்கையில் 3ஆம் ஸ்தானத்தில் பார்க்கும் பார்வையானது பலருக்கும் சிரமங்களை தருகிறது. தற்போது கும்ப ராசியில் சஞ்சரித்து வருகிறார் சனி பகவான். அதேபோல் மேஷ ராசியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் செவ்வாய் பயிற்சி அடைந்து தற்போது சனியின் 3ஆம் இல்ல பார்வை மேஷராசி இருப்பதால் செவ்வாய் மீது சனியின் பார்வையின் தாக்குதலும் சில ராசினர் கடுமையாக பலனை சந்திக்கப் போகிறார்கள். இதேபோல் அவரின் உடல் நலத்தில் பிரச்சனை பண இழப்பு ஆகிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சனியின் 3ஆம் பார்வையில் சிரமத்தை சந்திக்கப் போகும் ராசிகள் குறித்து பார்ப்போம். கடகராசி சனி பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு தனது 3ஆம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாய் பார்வை ஒன்றுக்கொன்று மோதுவதாலும் கடகராசினருக்கு சிக்கல்கள் உருவாகும். இதனால் பண இழப்பு ஏற்படும். தொழில் செய்யும் நபர்களுக்கு வருவாயில் மந்த நிலை நீடிக்கும். முன்பு சம்பாதித்து போல் சம்பாதிக்க முடியாத சூழல் தற்போது உண்டாகும். பணியிடத்தில் தேவையற்ற பணி அழுத்தங்களை பெறலாம். இவ்வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற சண்டை சச்சரவுகளும் வளர்க்காதீர்கள். பொறுமை காக்கவும். உடல் நலம் இக்காலத்தில் பாதிக்கப்படலாம் என்பதால் தினமும் சுவாச பயிற்சி யோகா மற்றும் நடைப்பயிற்சியினை பின்பற்றுங்கள். எங்கும் பணத்தினை முதலீடு செய்வதை தவிருங்கள். முடிந்தவரை பொறுமையாக இருங்கள். கன்னிராசி சனி பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு தனது 3ஆம் இல்லஸ்தானமான மேஷராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாய் பார்வை ஒன்றுடன் ஒன்று மோதலாலும் கன்னிராசினர் வாழ்வில் மோசமான பின் விளைவுகளை சந்திப்பீர்கள். விபத்து அபாயம் இருக்கிறது. இரவில் பயணிக்கும் போது கவனமாக பொறுமையாகவும் வாகனத்தை ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் எதிரிகளை கை ஓங்கி உள்ளதால் பணியிடத்திலோ தொழில் செய்யும் இடத்திலோ யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். மன அழுத்தம் உண்டாக வாய்ப்புள்ளதால் தினமும் யோகா செய்வது நன்மையை தரும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் எச்சரிக்கையுடன் தேவையற்ற நபர்களுடன் பேசுவதையும் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. துளாராசி அன்பர்களே சனி பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு தனது 3ஆம் இல்லஸ்தானமான மேஷராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாய் பார்வை ஒன்று மோதுவதாலும் துலாம் ராசினருக்கு தீங்கான விளைவுகள். யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள். யாரை நம்பி கடன் கொடுக்க ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். இந்த காலத்தில் வரன் பார்க்காதீர்கள். பார்த்தால் திருமணத்திற்கு பின்பு பிரிவு ஏற்படலாம். சில காலம் பொறுமை காத்திருக்கவும். பணியிடத்தில் அதிகமான பணியை உங்கள் மீது திணிப்பார்கள். குடும்பத்தில் சொத்துக்கள் பிரச்சனைகள் உண்டாகலாம். எனவே பொறுமையாக காக்கவும். இப்பதிவில் வரும் பொது பலனே தாங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஜாதகரிடம் கொடுத்து தசாபதி பலன்களை நன்கு தெரிந்து கொள்ளலாம்.